ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை காலையில் அப்படின்னா, தானியேல் 6வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் என்ன அப்படின்னா, தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதன். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதில் இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தானியேல் அதிகாரங்களுக்கு பயப்பட்டவன் கிடையாது. அதாவது சரியான அதிகாரங்களுக்கு பயப்பட்டவன், கீழ்ப்படிந்தவன். கீழ்ப்படிகிறது வேற, பயப்படுறது வேற. அதிகாரங்களை குறித்து பயப்படாத ஒரு மனிதன் யாரு அப்படின்னா இந்த தானியேல். அவன் அடிமையா கொண்டு வரப்பட்ட நாள் முதற்கொண்டு தவறான சட்டங்களை எதிர்த்து நின்றவன் தானியேல். ஏன் இந்த டாபிக் ஆண்டவர் தந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல தவறான சட்டங்கள் நிறைய, மறைவான சட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு நம்முடைய தேசத்துல. இங்கே நம்ம பார்க்குறோம், தானியேலுக்கு விரோதமாய் தவறான காரியங்கள், தவறான சட்டங்கள் போட்டாங்க. ராஜ போஜனத்தை கொடுத்தாங்க. அப்புறம் மிஷாவேல் அனனியா அசரியாவுக்கு விரோதமாக பொற்சிலையை வணங்க சொன்னாங்க. இங்கே 6வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஜெபிக்கவே கூடாது, மேற தெய்வங்களை வணங்கக்கூடாது, ராஜாவைத்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு சட்டம் இடப்பு. இந்த 3 சட்டத்துக்கும் இந்த தானியேல், மிஷாவேல் அனனியா அசரியான்றவங்க கலங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. மற்றவங்களை போல பயப்படாதீங்க, மற்றவர்களைப் போல வாழாதீங்க, மற்றவர்களைப் போல செய்யாதீங்க, மற்றவர்களைப் போல பயப்படாதீங்க. இந்த உலகத்துல இருந்து பரலோக ராஜ்யம் போகும்போது ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துல சில லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வச்சிருக்கிறார். யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வச்சிருக்கிற அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த பரலோக ராஜ்யம் போகும்போது ஆண்டவர் சில ஃபில்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஃபில்ட்ரேஷனை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்திலேருந்து வாசிக்கும் போது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். இட் மீன்ஸ் பரலோக ராஜ்யம். அதில் யாரெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னா, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவுமான எரியும் கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இதில் முதல்ல யார் இருக்கா பார்த்தீங்களா? பயப்படுகிறவர்கள். அப்போ பயப்படுறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். தானியேல் தவறான சட்டங்களை, தவறான அதிகாரங்களை எதிர்த்து நின்ற ஒரு மனிதன். அவன் ஓப்பனாக போய் சண்டை போடலை, ஓப்பனாக போய் நீங்கள் பண்ணுறது இதெல்லாம் தப்பு அப்படின்னு போராட்டம் பண்ணலை, கலகம் பண்ணலை, ரோட்டில் மறியல் பண்ணலை, உண்ணாவிரதம் இருக்கலை. செய்த ஒரே காரியம், தவறான சட்டத்தை ஜபத்தினால மேற்கொண்டான். பயப்படலையே, சிங்க கெபிக்கு அவன் பயப்படலை. தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்திடப்பட்டது என்று தெரிந்தும் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம அங்கே வாசிக்கும்போது 10வது வசனத்தில், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். எவ்வளவு தைரியமான மனுஷன் பார்த்தீங்களா? இன்னைக்கு தேசத்துல கிறிஸ்தவர்களை அழிப்பதற்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. கிறிஸ்தவர்களை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. கிறிஸ்தவ மிஷினரிகளை கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. தவறான சட்டங்கள், மதமாற்ற சட்டங்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம பயப்படாம எதிர்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு தேவையானது ஜெபம். மற்றவங்க பயப்படுற மாதிரி பயப்படாதீங்க. சுவிசேஷம் சொல்றதுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வழிவாசல்களை திறந்து தருவார். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு பயம், ஏசப்பாவை பத்தி பேசுவதற்கு பயம். ஏன்னா இன்னைக்கு நாமளே நிறைய காரியத்துல சரியா இல்லை. நாமளே நிறைய காரியத்தில் நம்ம சொன்ன இதில் அவங்க திரும்ப நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோ. ஏன்னா நிறைய பேருக்கு பதில் தெரியல. காரணம் பைபிள் வாசிக்கிறது இல்லை, காரணம் ஜெபிக்கிறது இல்லை, சரியான பதில் இன்னைக்கு இருதயத்தில் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க, ஏன்னா உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறது, நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல. உங்களுக்கு வார்த்தைகள் அருள்வார் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல பைபிளில். அப்போ நான் என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுன்ற காரியத்தை என் இருதயத்தில் போடுகிறவர், என் வாயிலேருந்து பேசுகிறவர் கர்த்தர். மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருந்து உன் வாயில் இருப்பேன், நான் பேசுவேன் அப்படின்ன போது கூட மோசேக்கு தைரியம் வரலை. மற்றவர்கள் பயந்து போகிறாங்களா போட்டோம், மற்றவங்க ஒதுங்கி போகிறாங்களா போகட்டும். இன்னைக்கு நிறைய பேர் குற்றுயிரும் கொலையுருமா விடப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நல்ல சமாரியன் இந்த பூமிக்கு தேவை, இந்த தேசத்துக்கு தேவை, இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை.
இந்த உலகத்துக்கு நல்ல சமாரியன்கள் தேவை. பயப்படுகிறவங்க செய்ய முடியாது. அவன் குற்ற கொலை உயிரமா கிடக்குறான்னு சொல்லி அங்க ஆசாரியனும் லேவியனும் அப்படியே அவங்கள விட்டுட்டு போற காரணம், நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு இந்த தொல்லை, அப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த வழியாய் வந்த சமாரியன் மாத்திரம்தான் அவனுக்கு கண்டு மனதுருகுனான். ஏன்னா அவனுக்கு பயம்லாம் இல்லை, இவனுக்கு என்ன நடந்தாலும் அதை குறித்து அவனுக்கு பயம் இல்லை. அவன் மனது உருகிருச்சு, இதை செய்யணும், இந்த காரியத்தை அவனை காப்பாற்றிடணும், அவன் உயிரை பாதுகாக்கணும். இன்னைக்கு நிறைய உயிர் நரகத்துக்கு நேராய் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க, செத்து போயிட்டு இருக்காங்க, குற்றுயிரும் கொலை உயிரமா விடப்பட்டிருக்கிறாங்க, தற்கொலைக்கு நேராய் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்புவதற்கு பயமில்லாத ஒரு சந்ததி வேணும். எதற்கும் பயப்படும், மற்றவங்க பயப்படுற மாதிரி நம்ம பயப்படக்கூடாது. தானியேலை போல 3 நேரம் திறப்பின் வாசல்னு நமக்கு இதுதான் தெரிஞ்சு போச்சுல்ல, சிங்க கேபிதான் தெரிஞ்சிச்சு, சாக போறோம் தெரிஞ்சிச்சு, இன்னும் நான் ஜோம் பண்ணுவேன், இன்னும் வைராக்கியமா ஜெபிப்பேன். தானியேல் ஜோம் பண்ணா சிங்கங்களின் வாயை கட்டின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமா ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தைரியமா சுவிசேஷத்தை எடுத்து சொல்வதற்கு எழும்புங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அது உங்களுடைய கண்களை பார்க்கும். காட் பிளஸ் யூ.